வெல்கம் டு ரேணுகா ரெசிபி அண்ட் புளாக்ஸ். வணக்கம் அனைவருக்கும். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் புளாக்ஸ். நாங்கள் இப்போ கொழும்பில் இருந்து திருப்ப கனடா வர்றதுக்கு வழிகட்டு நான் கட்நாயக்கா ஏர்போர்ட்டில் வந்திருக்கிறேன். அங்கே இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து லண்டன் கீத்ரூவில் இறங்கி இரவு நேரம் கொண்டபடியாக நான் டிரான்சிட் ஹவர்ஸ் கூட நேரம் கொண்டபடியாக வெளியால் மச்சால் விட்ட போயிட்டு அங்கே இரவு தங்கிட்டு விடிய திருப்பவும் வந்து தான் நாங்கள் ஏர் கனடா ஃப்ளைட்டில் கனடாவுக்கு வந்து சேர்ந்துனாங்க. வந்த பிரயாணத்தின் போது எடுக்கப்பட்ட காட்சிகளை இந்த வீடியோவில் தொகுத்துள்ளேன். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து வரும்பொழுது அங்கிருந்து நிறைய வெளிநாட்டவர்கள் எங்களுடன் பயணம் செய்தார்கள். இலங்கைக்கு தற்பொழுது நிறைய சுற்றுலாவுக்காக வெளிநாட்டு பயணிகள் செல்வது அதிகரித்திருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து நல்ல உபசரிப்பு வந்து மிகவும் நன்றாக இருந்தது. ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து நல்லபடியாக எல்லா பிரயாணிகளுக்கும் கவனித்து கேட்டதுகளை எல்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்து கொண்டார்கள். சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தந்து சின்ன பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகள் வச்சுருந்தவைக்கெல்லாம் நல்ல உதவிகள் செய்து நன்றாக கவனித்து கொண்டார்கள். லண்டன் கீத்ரூவில் இறங்கினதும் மச்சால் வந்து மச்சால் ஃபேமிலி வந்து என்னை ரிசீவ் பண்ணி வீட்டை கூட்டி கொண்டு போனார்கள். இரவு நேரம் பண்ணபடியாக நாங்கள் ஒரு இடம் போகல. அடுத்த நாளும் பகல் ஃப்ளைட்டுக்கு நேரம் போயிடுமெண்டு அப்படியாக நான் வெளியாகவே விமான நிலையத்துக்கு வந்துட்டேன். ஆனால் அன்றும் வந்து விமானத்தில் சில எந்திர கோளாறு சம்பந்தமான பிரச்சனைன்றபடியாக விமானம் தாமதமாகத்தான் புறப்பட்டது. அதனாலே நான் ஏர்போர்ட்டில் 3 மணி நேரத்துக்கு மேலே தங்கி இருந்து தான் ஏர் கனடா ஃப்ளைட்டை எடுத்துனாங்க. லண்டனில் மச்சால் உள்ள இருந்து விடிய ஏர்போர்ட்டுக்கு பிறகுல வழியில் காலமாக ரோடில் எடுத்த சைட் வியூ காட்சிகளைத்தான் இந்த பின்பகுதியிலே தொகுத்துள்ளேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லண்டனிலிருந்து கனடா நோக்கிய பயணம் தொடரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.